பாக்ஸ் அங்க கொடுத்துட்டு சின்ன பாக்ஸ் இங்க கொடுத்துருக்கான். அதானே. அக்கா சின்ன நெக்லஸ் அங்க பெரிய நெக்லஸா இருக்குதுக்கா. அக்கா விடாத, வாங்கிடு. அட போக்கா. மா பிடிச்சிருக்கா? இல்லடா பிடிக்கலடா, எனக்கு அதுதான் வேணும். அத எனக்கு கொடுங்க, இதை நீங்க வச்சுக்கோங்க. அம்மா என்னம்மா இப்படி பண்ற? பரவாயில்ல விடு அருள், அம்மாவே இதை எடுத்துக்கிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த கரிகாலா என்னடா அது? விடுறா, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, விடு. ஆமா, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? உனக்கு இருக்கு டி-ஷர்ட். ஏ ஆ, இந்தா. டேய், இதெல்லாம் நான் போட்டதே இல்லையாடா. அதுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன், இனிமே போட்டு பழகிக்கோ. உள்ள வரலாமா? வாங்க வாங்க. எப்படி இருக்க அருள், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த பூக்காரி கணக்காக்கு வேற வேலையே இல்லையா? ஆனா உனா கிளம்பி வந்துடுறான். ஆமா, அமெரிக்கால ரொம்ப குளிராமே, எப்படி அதெல்லாம் சமாளிச்ச? எங்க பெரியம்மா போட்ட சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்தா குளிர் என்ன வெயில் என்ன எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? என்ன? உங்களுக்காக ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க. அட நல்ல வாசமா இருக்கே, மல்லிப்பூ கணக்கால மணக்குது. ஆமா, அது என்னது? இதுவா? இதுதான் ஃப்ளைட் டிக்கெட். இது இல்லாம ஃப்ளைட்ல ஏறவும் முடியாது இறங்கவும் முடியாது. அப்படியா? இதுக்கே வாய பொளந்தா எப்படி? நான் அடுத்த வாட்டி போகும்போது உங்களையும் ஃப்ளைட்ல கூட்டு போறேன். என் பிள்ளை என்னையே இன்னும் ஃப்ளைட்ல கூட்டு போல, இதுல இந்த வீணா போனவளை வேற கூட்டு போவானா? இதெல்லாம் தேவையா இவனுக்கு? எல்லாருக்கும் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியே, உன் ரெண்டு அப்பனுக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? இருக்கே, இந்த பாரு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிடா. மாமா உள்ள இருக்கியா மாமா? எங்க போச்சு? மாடியில இருக்கிற ரூம்ல இருக்காருன்னு தானே சொன்னாரு. பாத்தியா என் மாமா போட்டோ எப்படி தூசி படிஞ்சு போயிருக்குன்னு? அது வெளிநாடு போனதுல இருந்து ஒருத்தரும் இங்க வர்றது இல்ல, அதான் சுத்தமே பண்றது இல்ல போல. நான் மட்டும் உன்னை கட்டிட்டு இங்க இருந்திருந்தா உன் போட்டோவுல இவ்ளோ தூசி படிய விட்டுருப்பனா? கட்டிக்கலனா என்ன, கட்டிக்க போறவ தானே, எப்படி உன்னை பல பலன்னு ஆக்குறேன் பாரு. அழுக்கு படிஞ்சாலும் நீ அழகா மாமா. ஐயோ, தொடைக்கு துண்டு எடுக்காம வந்துட்டோமே. சரி போட்டும், என் மாமாவோட போட்டோ தானே, என் முந்தானிலே தொடச்சிடுறேன். ஏய் பாத்து, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல அருள் மாமா. ஒண்ணுல அதுக்கா அப்படி கத்துற? ஏய், ரத்தம் வருது, ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. ஸ்டூல்ல இருந்த ஆணி லேசா கிழிச்சிருச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல மாமா. ரத்தம் வருது, ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. முதல்ல உட்காரு, உட்காரு. வா, பாத்து. மாமா
மாமா பரவாயில்ல மாமா இரு இரு மாமா மேம் காலை காட்டு மேல வை எப்படி கீறி இருக்கு பாரு எங்க போயிருந்த? உனதான் கேக்குறேன், எங்க போயிருந்த? சொல்லு, எங்க போயிருந்த? அப்பா ஊர் சுத்திட்டு வந்து நல்ல பிள்ளையாட்டம் அழகார சொல்லியா? உன்கிட்ட என்ன சொன்ன? ஆ? உன் மாமனுங்க வருவாங்க, அப்ப நீ வீட்டுல இருக்கணும். உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு கல்யாண பேச்சு பேசணும் சொன்னடா இல்லையா? உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்ன. அவங்க கல்யாணத்தை பத்தி கேட்டா அவங்க உன் சம்மதத்தை கேட்பாங்க. அதனால நீ வீட்டுல இரு, இன்னைக்கு பேசி முடிச்சுலான்னு சொன்னேன். நீ பாட்டுல ஊரை சுத்த போயிட்டா. பணியாரம் சொல்றது, ஊர்ல எங்கயாவது கல்யாணம் நடந்தா அது என்னமோ உன் வீட்டு கல்யாணத்தை போல அங்க போய் வேலையை பாக்குறது. சின்ன பசங்க கூட சேர்த்துக்கிட்டு மாமரம் புளிய மரம் ஏறுகிட்டு தெரியற. உன் வயச மறந்துட்ட நீ. அத கூட விடு. ஆனா நீ எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்றதையும் சேர்த்துல மறந்து விட்டு சுத்துற.